எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எழுதுறோம். நன்றி பேச்சு எழுதிக்கிட்டே இருக்கிறோம். நானும் எழுதுறேன். ஒரு எழுதியிருப்பேன். ஒரு 62 days எழுதியிருப்பேன். இப்போ ஒரு 4 days எழுதல. எழுதலைன்னா அது மனசுல பதிஞ்சிருச்சு. காலையில எந்திரிச்ச உடனே சாமி கும்பிடக்குள்ள கொஞ்சம் வேலை ஓடிக்கிட்டு இருக்கேன். அன்டைம்ல எழுதுவேன். நிறைய எழுத முடியல. எப்பயுமே நன்றி எழுதுவேன், சிம்பிளா முடிச்சிடுறேன். இன்னைக்கு அதெல்லாம் மேல உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பா நமக்கு ஒரு கதவு திறக்கும். எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை ஒளி கிடைச்சிச்சு. நான் நிறைய வாய்ப்புகளை தேடினேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க எல்லாரும். ஆனா நான் செத்து போயிருவோமான்னு நினைச்சேன். ஆனா ஒரு சின்ன வழி கிடைச்சிருக்கு. அதையும் ஒரு 15 days யோசிச்சுக்கிட்டே அலைஞ்சேன். சும்மா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம யோசிச்சுக்கிட்டே அலைஞ்சேன். ஆனா ஒரு பைசாக்கு பிரயோஜனமா ஒண்ணு வேணாம். ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு இல்லாம நிராதரவா செலவு பண்ணாதான் சாப்பிட முடியும். அது செலவுக்கு கூட இல்லைங்கிற நிலையில எனக்கும் கடவுள் ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு. இது நிரந்தரமாகட்டும். எனக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையோட செய்யுங்க. நான் இத ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியோட நன்றியோட ஷேர் பண்ணேன். தேங்க்யூ. முக்கியமா பிரகாஷ் தம்பிக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி.